பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். அன்னைக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாக சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சி வந்துட்டு இங்கிருந்து அகற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஹிந்தியை வந்துட்டு இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்றலாம், ஐடென்டிட்டியை வந்துட்டு ஹிந்தி இந்தியா அப்படின்னு கொண்டு வர்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஆட்சி செய்து கொண்டு ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இந்த போராட்டம் தான். சின்னதுரை வந்துட்டு குண்டடிப்பட்டு சாகுறாரு போராட்டத்தில். அங்கிருந்து தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த படம் இன்னும் வேகம் எடுக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். இல்ல தன்னை அறியாமலேயே அதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நிப்பான் தெரியுமா, அப்படியான ஒரு ஆள் தான் வந்துட்டு ஜெயம் ரவி. ஒரு அரசியல் கருத்துக்களை நம்ம ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலே அதுல நகைச்சுவை கலந்து இருந்ததுன்னா இன்னுமே ஒரு பாமர மக்களுமே கொண்டு போய் சேரக்கூடியது ஒரு பொதுவான சூழலாவே இருக்கு. இந்த படத்துல அது கொஞ்சம் கம்மியா இருந்தது, குறைவா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது நகைச்சுவைக்காக எடுக்கப்படுற படம் கிடையாது. இதுவரைக்கும் அவர் நடிச்ச படங்கள்லயே இது இன்னுமே கூடுதலான ஒரு பேர். 25வது படத்துக்கு ஆப்டான ஒரு படம். இந்தியா சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட ஊடகவியலாளர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. தமிழரசன் வணக்கம். 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 இன்னைக்கு ரொம்ப பெரிய டாபிக்கா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த ஜனவரி 10க்கு போறது பராசக்தி தான். பராசக்தி படம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஷோ நாமெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ படம் பார்த்துட்டீங்க, அந்த படம் எப்படி இருந்துச்சு உங்களோட பார்வையில்? ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தீ பரவட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அந்த படத்தினுடைய கருங்கிறது வந்துட்டு ரொம்ப டென்ஸான ஒரு களம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அந்த போராட்டம் எப்படிப்பட்டது, அந்த மொழிப்போர் போராட்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருந்த ஒரு தேசிய கட்சி அன்னைக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாக சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்டு கொண்டிருந்த ஒரு கட்சியை ஒரு மாநில கட்சி வந்துட்டு இங்கிருந்து அகற்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அகற்றுது அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க, அதற்கு அந்த கட்சி தான் அந்த போராட்டத்துடைய பின்னணியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் அந்த மக்கள், அந்த மாணவர்கள் விழுந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ என்ன அந்த போராட்டம் அப்படின்னாக்கா, ஹிந்தி திணிப்பு எங்கள் மேலே கூடாது, ஹிந்தி திணிச்சிங்கனாக்கா அப்போ எங்களுடைய உரிமை பறிக்கப்படுது, அப்போ நாங்கள் சரியான வேலை வாய்ப்புகளை அமர்த்தப்படுறது கிடையாது, நீங்கள் கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக எங்கள் மேலே வந்துட்டு உங்களுடைய ஏகாதிபத்தியத்தை காட்டுறீங்க, போர் தொடுக்குறீங்க அப்படின்னும் பொழுது நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அப்படிங்கிறத அந்த மாணவர்கள் வெளிப்படுத்தினாங்க. அப்போ எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் முதல்ல அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் மற்ற மொழி சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, மொழி சிறுபான்மையினர்னாக்கா என்னன்னாக்கா இப்போ ஹிந்தி வந்துட்டு அநேக மக்களால் பேசப்படுது. அநேக மக்களால்னாக்கா அப்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரில் 100 கோடி 120 கோடி பேர் பேசுகிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் ஒரு ஹியூஜ் பாப்புலேஷன், ஒரு நம்பர் 1 அவங்க அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த களம். உதாரணத்துக்கு ஒரு 55 கோடி பேர், ஒரு 50 கோடி பேர் ஹிந்தி பேசுகிறாங்கனாக்கா மீதம் இருக்கக்கூடிய 90 கோடி பேர் மற்ற மொழிகளை பேசக்கூடியவர்கள். அப்போ 140 கோடிங்கிறது உலக மக்கள் தொகையில் எவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே அசால்ட்டா அந்த 50 கோடி பேர் பேசக்கூடிய மொழியை மீதம் இருக்கக்கூடிய 90 கோடி பேர் மேலே சுமத்தலாம், அப்படி அவங்க மேலே திணிச்சு அந்த ஹிந்தியை வந்துட்டு இந்தியாவினுடைய அடையாளமாக மாற்றலாம், ஐடென்டிட்டியை வந்துட்டு ஹிந்தி இந்தியா அப்படின்னு கொண்டு வர்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஒரே கலாச்சாரமாக மாற்றலாம். இப்போ வெவ்வேறு மாநிலங்களுக்கு பரந்துபட்ட இந்தியாவில் வேற வேற கலாச்சாரங்கள் உண்டு, வேற வேற மொழி உண்டு, வேற வேற பண்பாடு உண்டு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேற. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம், நம்ம ஒரு பண்டிகை கொண்டாடுவோம், நமக்குன்னு ஒரு சில வழக்கங்கள்லாம் இருக்கும், வழிமுறைகள்லாம் இருக்கும். நார்த் இந்தியாவுக்கு போனால் அது இருக்காது. ஏன், பக்கத்தில் இருக்கக்கூடிய இது உதாரணத்துக்கு கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்குனாலே என்னதான் சவுத் இந்தியா வந்துட்டு ஒரே மாதிரியான நிலப்பரப்பை கொண்டது, அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ அவங்க பேசக்கூடிய மொழிகள் திராவிட மொழி குடும்பம், இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது மரபியல் ரீதியாக அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்குள்ளேயே அவ்வளோ வித்தியாசம். இது போக மேலே இருக்கக்கூடிய நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒவ்வொரு பக்கத்துலையும், ஏன் நம்ம ஊர்லேயே நம்ம எத்தனை வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரையும் ஒரு ஐடென்டிட்டிக்குள்ள ஒரு குறைக்குள்ள நான் கொண்டு வருவேன், ஹிந்தியை திணிச்சு அப்படின்னு சொல்றது அபத்தம் இல்லையா? அப்ப அதுக்கு எதிராக அந்த போராட்டத்தை அவங்க மேற்கொள்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஆட்சி செய்து கொண்டு ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த அந்த காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இந்த போராட்டம் தான்.
அப்ப அந்த மாணவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிச்சு தொடர்ச்சியா அந்த முழக்கத்தையும் தன்னுடைய அரசியல் கடத்தை வச்சுக்கிட்டே வந்த திமுக வந்து அரியணைக்கு ஏறுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய எண்டா முடியுது. அப்ப அந்த மொழி இப்ப நீங்க சொல்ற கதைப்படி பார்த்தா இந்த படத்துடைய முக்கிய புள்ளியே வந்து அரசியல் சார்ந்ததா இருக்குது அப்படின்றீங்களா, இல்ல ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு அரசியல் தான் எல்லாமே அரசியல் தான். அது வந்து ஒரு மாணவர் போராட்டம்ங்கிறதே ஒரு அரசியல் தானே. இப்ப நம்ம மெரினா ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு இல்லையா, கண்டிப்பா ஜென்சி எல்லாம் வந்துட்டு வெத்து வேட்டுகள் ஜென்சிகள்லாம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா உணர்வற்றவர்கள், அவர்களுக்கு வந்துட்டு எந்தவித அரசியல் அறிவு இருக்காது, தெளிவு இருக்காது, எந்த வித ஒரு கிளாரிட்டியும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட சூழல்ல இந்த மண்ணில் காலங்காலமாக விளையாடப்படுற ஒரு விளையாட்டு, அதனூடாக யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட அதை நான் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு செய்து அதற்கு யாரோ துணையா போறாங்க, நீதிமன்றம் தடை விதிக்கிறதுனாக்கா அதற்கு ஒரு கூட்டம் வெகுண்டு எழுந்து போராடுது இல்லையா. அதை செய்து காட்டியதும் யாருனாக்கா இந்த தமிழ் மண்ணில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்துட்டு இளைஞர்கள் அந்த எஜுகேஷன் வந்துட்டு கல்லூரிகள்ல இருந்து ஆரம்பிச்சது. கல்லூரி மாணவர்கள் மத்தியில மதுரையில தொடங்கி சென்னை பச்சையப்பாஸ் கல்லூரி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு அந்த போராட்டங்கள்ல பங்கு பெற்ற நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. என்னை போன்ற இளைஞர்கள் அதுல மிகப்பெரிய போராட்டத்துல பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு வைகோ அவர்களா இருக்கட்டும், அன்னைக்கு வந்துட்டு அந்த மொழி போராட்டத்துல முக்கிய தளபதியா இருந்தவர் வைகோ, நிறைய பேர் சொல்லலாம். அப்ப நடராசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்து அந்த போராட்டத்துல முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படிங்கறதான் பாக்குறோம். ஆக என்னன்னாக்கா அதே மாதிரியான ஒரு போராட்டம் 2014 நடக்குது அப்படின்னும் பொழுது அப்பையும் இந்தியா வந்து தமிழ்நாட்டை வந்துட்டு அண்ணாந்து பார்த்தது. தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுடைய மொழியின் மீதோ கலாச்சாரத்தின் மீதோ அவங்களுடைய அடையாளத்தின் மீதோ ஒரு போர் தொடுக்கிறப்ப அவங்க வெகுண்டு எழுவாங்க அப்படிங்கறத பிரதிபலிச்சாங்க அப்படின்னு. அதனால ஜென்சி நம்ம குறைவா மதிப்பிட கூடாதுங்கிறதுக்காக இதை வைக்கிறேன். படத்துக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தாலும் கண்டிப்பா சின்னதுரையோட கேரக்டர் வந்து இந்த படத்துல எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா நீங்க பாக்குறீங்க? இல்ல, சின்னதுரை தான் வந்துட்டு அந்த படத்தை எலிவேட் பண்றாருன்னு நினைக்கிறேன். சின்னதுரை கேரக்டர் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் வருது. சிவகார்த்திகனுடைய தம்பியா வராரு. ஆக்சுவலா சிவகார்த்திகன் வந்துட்டு அந்த கேரக்டர், அதாவது அந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டரா இருந்தாலும் கூட சின்னதுரை தான் வந்துட்டு அந்த 65 நடந்த அந்த 60களில் நடந்த அந்த போராட்டத்துக்கு தொடக்கமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவர் வந்து மாணவராக இருக்காரு. சிவகார்த்திகன் வந்துட்டு அந்த மாணவர் பருவத்தெல்லாம் கடந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்திருப்பாரு. அவர் ஏற்கனவே இந்த மாதிரி மாணவர் போராட்டத்தில் கண்டிருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இந்த பொறுப்புலாம் வந்துடும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க இல்லையா. அப்படி போற சிவகார்த்திகேயன் திரும்பி இந்த போராட்ட காலத்துக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்னதுரை வந்துட்டு அதில் ஈடுபாடு காமிக்க போய் சின்னதுரை ஊடாக இவர் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு இவர் போற இடத்துல இவர் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திரும்பி ஒரு களத்துக்குள்ள வராரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு. அப்ப சின்னதுரை ஒரு முக்கியமான ஃபேக்ட். சின்னதுரை வந்துட்டு குண்டடிப்பட்டு சாகுறாரு போராட்டத்துல. அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த படம் இன்னும் வேகம் எடுக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். சின்னதுரை குண்டடிப்பட்டு சாகும் போதுதான் எனக்கு கண்ணீர் வருது, கண்ணீர் பெருக்கெடுத்து வந்துச்சு. உள்ளபடியே வருத்தமா இருந்தது. அந்த ஜெயம் ரவி ரோலுமே வந்து ரொம்ப கொடூரமா அந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஈவலா வச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்தியாவுக்கு எதிராக இருக்கீங்களா, தேசத்துக்கு எதிராக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்றது, நீ எப்படி போராடலாம், நீ எல்லாம் போராடுவியா, அந்த இலக்காரமா ஒரு பார்வை வைப்பாங்க, ஏ மதராசி அப்படின்னு சொல்லிட்டு. மதராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு இலக்கார இன்னும் கேட்டீங்கன்னாக்கா அந்த ஜெயம் ரவி கேரக்டரே மதராசி தான். நீங்க அது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. என்னன்னாக்கா இப்ப நம்ம ஒரு விஷயம் நடத்துறோம், ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னாக்கா நம்ம கூட்டத்திலே ஒரு ஆள் இருப்பான், அதிகார வர்க்கத்துக்கோ இல்ல மாதிரி அந்த அடக்குமுறைக்கு உள்ளாக்குற ஒரு பெரும் கூட்டத்துக்கு ஆதரவா ஒருத்தன் இந்த எட்டப்ப வேலை பார்ப்பான், இல்ல தன்னை அறியாமலேயே அதுதான் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே நிற்பான் தெரியுமா. அப்படியான ஒரு ஆள் தான் வந்துட்டு ஜெயம் ரவி. அதுதான் கரெக்ட். இவங்க எல்லாம் வந்து அறியாமை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மனநிலை, அவன் சின்ன வயசுல இருந்து சந்திச்ச பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவன் பொருத்திக்கிட்டு அந்த கேரக்டரே ஒரு மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க அந்த சுதா கங்கோரா. அதுக்கு நம்ம பாராட்டணும். அவன் வந்து சொந்த மக்கள் மீதே வந்துட்டு தான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மீதே வந்துட்டு அவன் எவ்வளவு வெறுப்பை உமிழறான் அப்படிங்கறத கிட்டத்தட்ட அது அம்பு தானே. அம்பு விடுறது யாருனாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு தான். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசாக இருந்த காங்கிரஸ் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்களும் துணை போறாங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆக இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அழகா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சின்னதுரை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறந்து போயிடுறாரு அப்படின்னாலும் கூட ஒரு நல்ல ரோல் தான். அதர்வா வந்து நல்ல படத்தை நடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமை கடைசி வரைக்கும் இருக்கும். ஒரு அரசியல் கருத்துக்களை வந்து நம்ம ரொம்ப ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாலே அதுல நகைச்சுவை கலந்து இருந்ததுன்னா இன்னுமே ஒரு பாமர மக்களுமே கொண்டு போய் சேரக்கூடியது ஒரு பொதுவான சூழலாவே இருக்கு. இந்த படத்துல அது கொஞ்சம்
கம்மியா இருந்தது, குறைவா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது நகைச்சுவைக்காக எடுக்கப்படுற படம் கிடையாது. இது ஒரு வரலாற்று. இதுல வந்துட்டு அங்கங்க சில மொமெண்ட்ஸா வந்துட்டு சில டைலாக்லாம் வச்சிருக்காங்க படத்துக்கு கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அதாவது நீங்க அவுட் அண்ட் அவுட் வந்துட்டு காமெடியால இந்த படத்தெல்லாம் எடுக்க முடியாது. காமெடியா எடுக்கிறதுக்கான களம் இது கிடையாது. இது ரத்தமும் சதையுமாக நம்ம வாழ்க்கையை இழந்து இந்த இனம் வந்து தன்னுடைய மீட்சிக்காக போராடிய ஒரு கதைக்களம் அப்படின்னும் பொழுது அங்க வந்துட்டு நீங்க அங்கங்க காமெடி இன்சர்ட் பண்ணீங்கன்னாக்கா அது வந்துட்டு நல்லா இருக்காது. அது உங்களை அந்த கதை ஓட்டத்துல இருந்து வெளியில கொண்டு வந்து விட்டுரும். இப்ப நீங்க வந்து ஒரு போராட்டம் நடக்குதாங்க, அந்த போராட்ட காலத்துல வந்து ரொம்ப சீரியஸா இருந்திருப்பாங்க, இல்ல அந்த போராட்டத்துக்கு தயாராகும் போது சின்ன சின்ன காமெடி நடக்கல அதெல்லாம் வச்சிருக்காங்க அங்கங்க சின்ன சின்னதா. அதாவது இந்த மொமெண்ட்டை அதாவது எப்படி சொல்றதுனா ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிறப்ப வரக்கூடிய நகைச்சுவை, இல்ல சிவகார்த்திகேயனும் அதர்பாவும் அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கலகலப்புகள் அதெல்லாம் வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி அது அவுட் அண்ட் அவுட் காமெடியா ஹேண்டில் பண்றது இது பொலிட்டிக்கல் காமெடியன் அந்த ஒரு ரோலா இல்ல அது காமெடி வந்துட்டு பெரிய அளவுக்கு பிளேஸ் பண்ண முடியாது அந்த படத்துல. அது அப்படியான கதைக்களம் கிடையாது. இது வந்து ஒரு போராட்ட களம் அப்படிங்கறதால அது அப்படிதான் டிராவல் பண்ணி கொண்டு போக முடியும். அப்பதான் உங்களை அதுல அந்த ஒரு பயணத்தில் உங்களை கொண்டு போனா தான் உங்களுக்கு அந்த படத்தினுடைய ஆழம் புரியும், அந்த போராட்டத்துடைய வழி புரியும். அப்படிங்கிறது ரொம்ப அழகா தத்ரூபமா. அதுக்காக அவங்க ஃபுல்லாகவும் டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்க முடியாது. ஒரு சினிமாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. பாட்டா இருக்கட்டும், அந்த ஹீரோயினை கூட்டின்னு வந்து சிவகார்த்தியன் கூட பேசுறதா இருக்கட்டும், அந்த ஹீரோயினும் கூட ஏனோதானு வந்துட்டு சும்மா ஒரு ஹீரோயின் இருக்கட்டும் பாட்டுக்கு அப்படிலாம் கிடையாது. அந்த ஹீரோயினும் அந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்துட்டு தெலுங்கு பேசக்கூடிய ஒரு பொண்ணா இருக்காங்க. இருந்தாலும் அந்த தெலுங்கு பேசக்கூடிய பொண்ணு வந்துட்டு நான் இந்த நிலத்துல தான்டா காலங்காலமாக வாழறேன், நீ எப்படா என்னை வந்துட்டு தமிழ் இல்லைன்னு சொல்லுவேன், தமிழச்சி இல்லைன்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த மொழியிலே தன்னுடைய மொழியிலே திட்டுது. அந்த பொண்ணுக்கு என்னன்னாக்கா நாளைக்கு தெலுங்கு ஒன் மீது ஆதிக்கம் செலுத்தினாலும், அதாவது தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது தெலுங்கர்கள் வந்து ஒரு போர் தொடுக்கிறாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், தெலுங்கு வந்து தான் பிரதானம், நீ தெலுங்கு தான் பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னாக்கா அதுக்கு நான் வந்து நிற்பேன் முதல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய கேரக்டரையுமே அழகாக டிஃபைன் பண்ணி கேரக்டரைஸ் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஆக படம் முழுக்க அமைக்கப்பட்டிருந்த கேரக்டர் சிவகார்த்தியின் கேரக்டர்லாம் சிவகார்த்தியின் அந்த படத்தை நடிச்சதே வந்துட்டு ஒரு பெரிய துணிச்சல், ஒரு பெரிய கட்ஸ் இருக்கணும். அதுக்கு முதல்ல அவருக்கு பெரிய பாராட்டு. இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லயே இது இன்னுமே கூடுதலான ஒரு 25வது படத்துக்கு ஆப்டான ஒரு படம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு இந்திய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு இந்திய அப்படி சொல்றது இந்திய நாட்டினுடைய ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த அடக்குமுறை எதிர்த்து ஒருத்தன் போராடுற கேரக்டர். அது நீங்க யாரா வேணா இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சூழல் மாறாம தான் இருக்கு. அது பாஜக வரட்டும், காங்கிரஸ் வரட்டா இருக்கட்டும், இன்னைக்கு கூட அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா நியூ எஜுகேஷன் பாலிசி மூலமா 3 லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு மட்டும் தடையா இருக்குது, கடுமையா போராடுது. தமிழ்நாடை பார்த்து மற்ற மாநிலங்கள் உஷாராயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு எப்படி இந்தி போராட்டத்துல தமிழ்நாடு முன்னணியா இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் மற்ற மொழி சிறுபான்மை உள்ள மாநிலங்கள் எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்கிறது தமிழ்நாடு தான். அங்க வந்துட்டு இந்த மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கைன்ற விவாதம் வரும்போதே இங்க முதலமைச்சர் கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருனாக்கா, மும்மொழி கொள்கைக்கு அங்க வேலையே கிடையாது, இருமொழி கொள்கை தான், அண்ணாவின் வழியில் தான் நடக்கும் தமிழ்நாடு என்றென்றும் அப்படிங்கறத உறக்க சொல்றாரு இல்லையா. அந்த எக்கோசிஸ்டத்துல இருந்தா எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி, எம் கே ஸ்டாலினா இருந்தாலும் சரி, நீ அண்ணாவினுடைய அந்த எக்கோசிஸ்டத்துல இருந்தாகணுங்கிறது தான் அந்த திராவிட அரசியல். நீ யார் வேணா இருக்கலாம், நாளைக்கு நீ போய் அந்த அதிகாரத்தில் உட்காரலாம், நான் அதிகாரத்தில் உட்காரலாம். ஆனா அந்த திராவிட எக்கோசிஸ்டத்தை திமுக அதிமுக அப்படிங்கிற கட்சி கட்டமைப்புக்குள்ள போய் உட்காந்துனாக்கா நீ அண்ணாவின் வழி நின்றுதான் செயல்பட முடியுமே தவிர, அப்படி நீ செயல்படாம தவிர்த்தினாக்கா ஒன்ன மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க, அந்த தொண்டர்களே தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய வெளிப்பாடு. ஓகே, இப்போ இந்த படத்துல ஒரு எத்தனையோ ஆண் இயக்குனர்கள் இருக்கிற இந்த இதுல ரொம்ப குறைவான பெண் இயக்குனர்கள்ல சுதா கொங்குரா அவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய இடத்தையே பிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணா இந்த ஒரு அரசியல் டாபிக் ஒரு கலைக்கதை ஒரு படமா கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சது. நான் உங்களுடைய பார்வையில இல்ல, சுதா கொங்குரா எப்பயுமே கிளாஸான படம் எடுக்கக்கூடியவங்க. அவங்க படத்தின் மீது சில விமர்சனங்கள் இருக்கலாம், அது வந்துட்டு ரியலா இருக்கா, சில புனைவுகள் செஞ்சிருக்காங்களா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க ஒரு கிராஃப்ட் எடுக்கும், அதாவது அந்த 24 கிராஃப்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணி ஒரு டெக்னீஷியனா தங்களுடைய கிராஃப்ட்ல ஒரு டைரக்டரா வெற்றி பெறாங்களான்னு கேட்டீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த படத்துலயும் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு சப்போஸ் நாளைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க, ஒரு சினிமா கனவு இருக்குதுனாக்கா சுதா கொங்குரா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிதான் நான் பாக்குறேன். அவங்க எடுக்கக்கூடிய கதை ஆழமா இருக்கட்டும், இல்ல அந்த கதையை தேர்ந்தெடுத்து அதை டெலிவர் பண்றதா இருக்கட்டும், இந்த கதையிலுமே கூட அவங்க பொறுப்புணர்வோட கையாண்டிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன் நான். எந்த இடத்துலயும் இது ஹிந்திக்கு எதிர்ப்பான ஒரு படமா இருந்துடக்கூடாது. இந்தி தமிழர்களும் இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, அன்னைக்கு நடந்த போராட்டமும் இந்திக்கு எதிரானது கிடையாது. இது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம்ங்கிறத நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே வலியுறுத்திக்கிட்டு வரோம். அதுதான் நம்முடைய நோக்கமா இருந்திருக்கு. நம்ம ஊர்ல வந்துட்டு இங்க மார்வாடிஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு மார்வாடிஸ் இருக்காங்க, நீ ஏன் பாக்குற? நீ மார்வாடி கல்யாணத்துலாம் போய் அடிக்கடி போய் சாப்பிட்டு வருவேன், நான் பார்த்துருக்கிறேன். பத்திரிக்கை கொடுக்காட்டியும் கூட நார்த் இந்தியன் டிஷஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு.
ஆக நம்ம அவங்களுக்கு எதிராக என்னைக்குமே எந்த முழக்கத்தை ஏற்படுத்துறது கிடையாது, செயல்படுறது கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் சேஃபரா, மற்ற மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு சேஃபரா இருக்காங்கன்னு தெரியாது மக்கள். ஆனா மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் சேஃபா தான் இருக்கிறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த அஃபண்ட் நடக்கலாம், பிரச்சனைகள் நடக்கலாம். ஆனா தமிழர்கள் அப்படிங்கிற போர்வையில நம்ம என்னைக்காவது ஏதாவது அஃபண்ட் பண்ணிருக்கோமா? ஏதாவது மொத்தமா ஒரு எக்கோசிஸ்டமா ஒரு வெறுப்புணர்வை நம்ம வெறுப்புணர்வை கக்கனதே கிடையாது. நம்ம மக்களா தான் பாக்குறோம். எங்கள் மீது நடக்கிற அந்த அநீதிக்கு, அடக்குமுறைக்கு எதிராகத்தான் நாங்க பேசுறோமே தவிர ஹிந்திக்கோ இல்ல ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் அப்படிங்கறத ஆரம்பத்திலிருந்தே கரெக்டா டெலிவரி பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு விஷயமா அதுல ஒரு கேரக்டர், ஹிந்தி பேசக்கூடிய கேரக்டரே சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்துட்டு ஹிந்தி ஸ்டார்டிங்ல டைலாக் வச்சிருப்பாங்க, அவர் ஹிந்தியில பேச சொல்லுவார். அந்த கேரக்டர் மதுரைக்கு வந்தா மதராசி கிட்ட நீ தமிழ்ல பேசு, நான் அங்க வந்தேன்னா நான் ஹிந்தி கத்துட்டு உங்கள்ட்ட ஹிந்தி பேசுறேங்கிறத டெலிவர் பண்ணுவாரு. அதே கேரக்டர் வந்துட்டு இட்லி வடையுமே போதும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆக அந்த ரொம்ப அந்த லைனை வந்து கரெக்டா புடிச்சு ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறேன். கண்டிப்பா இதுல ஜிவி பிரகாஷோட இசை இந்த படத்துக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமா இது பார்க்கப்படுது. அட்டகாசமா இருக்கு. மியூசிக்லாம் வந்துட்டு அந்த மெலடிஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா ஜிவி யூசுவலாவே வந்துட்டு மெலடிஸ் பிரிச்சு சாப்பிட்டு போடுவாங்க. மெலடிஸ் ரொம்ப நம்மள அட்ராக்டிவா இருந்தது. பேக்ரவுண்டுமே வந்து தேவையான அளவுக்கு, அதாவது சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமாக போடுறோன்னு நினைப்பாங்களா, இல்லை வந்துட்டு இல்லை அந்த ஒரு சவுண்டு சில பேருக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது. அது நம்ம நேரத்தில் சில நேரத்தில் எப்படி தோன்றோம், நமக்கு இறைச்சலாக இருக்கிற மாதிரி, இல்லை வந்துட்டு அது ரொம்ப ஓவராக இருக்குது, ஓவர் டூவா அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜிவி அழகாக இந்த கதைக்களத்துக்கு என்னவோ அந்த நம்ம அந்த மியூசிக்கே நம்மளுக்கு கேட்க தோணலை. எப்படி புரிஞ்சுக்கலாம்னாக்கா, அந்த மியூசிக் நம்ம கேட்குறோன்னா தான் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மியூசிக்கே நம்மளுக்கு கேட்கல, நம்ம சென்ஸ்குள்ளே வரலைனாக்கா இசை வந்து அந்த அளவுக்கு மெர்ஜா இருக்கு, அந்த அளவுக்கு அழகா பிணையப்பட்டிருக்கு அந்த கதைக்களத்தோட, அந்த காட்சி அமைப்புகளோட பிணையப்பட்டிருக்கு. அப்படின்னு ஒண்ணு அந்த இசையை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்பே ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுக்கலனாக்கா அங்க அந்த மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயிக்கிறான். நான் சொல்றேன் பிஜிஎம்ல ஜெயிக்கிறான். அந்த வகையில ஜிவி வந்து ஜெயிச்சிருக்காரு தான் நான் பாக்குறேன். மற்றபடி ஆர்ட் டைரக்ஷன்ல சிலதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சில விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க, இது வந்து திமுக படம்லாம் கிடையாது. இது அந்த படத்திலே கிளாரிட்டியா சொல்லிருக்காங்க, இது வந்து எங்களுடைய போராட்டம் கிடையாது, இதுக்கு பின்னாடி நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணா கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்காருல்ல, அவர்லாம் வந்துட்டு தத்ரூபமா அவரை பிடிச்சிருக்காங்க. சேத்தன் நடிச்சிருக்காரு, அவரு கிட்டத்தட்ட அதை மேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ஃபேஸ் இருக்குது. அவர் அந்த கரகரன்னு குரல்ல பேசுறது எல்லாம் வந்து நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அண்ணாதுரை என்னதான் கடந்த சில படங்களாவே அவருடைய ஆக்டிங் பார்த்துட்டோம்னா நல்ல குட் ஆக்டிங்கா தான் அவர் இருந்திருக்குது. அதை தொடர்ந்து இந்த படத்திலயுமே அவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா தான் இருந்திருக்கு. சூப்பரா இருக்கு. அது இல்லாம அவர் 2-3 சீன்ல வந்தாலும் அவர் தான் ஹைலைட்டா மாறுறாரு. ஹீரோக்கு வர சவுண்டை விட அண்ணாதுரைக்கு வர சவுண்ட், அது அவருக்கு சேத்தனுக்கு வர சவுண்ட் கூட கிடையாது, அண்ணாதுரை கேரக்டருக்கு சவுண்ட். ஒரே டக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு. ஒரு வாட்டி மம்முட்டி வந்துட்டு எங்கேயோ பட ஷூட்டிங்ல இருந்தாராம், பட்டுன்னு ஒருத்தர் வந்து காலில் விழுந்துட்டாராம், காலில் பொத்துன்னு விழுந்தாராம். விழுந்த உடனே என்னடா அது நம்ம காலில் போய் விழுறாங்களே, எனக்கு ஒன்றும் புரியல, இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா அப்புறம் தான் சொன்னாராம், அவர் வந்துட்டு அம்பேத்கருடைய வேடத்தை தரிச்சிருந்தாராம். அம்பேத்கர் படத்தை நடிச்சிருந்திருக்காரு. அம்பேத்கர் மாதிரியே உடை அணிஞ்சுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த சிகை அலங்காரத்தில் அந்த அலங்காரத்தை இருந்திருக்கிறாப்புல, ஒட்டுமொத்தமாக ஒப்பனையில் இருந்திருக்கிறாப்புல. பார்த்துட்டு பொத்துங்க அப்புறம் தான் புரிஞ்சுதான் அவர் விழுந்தது ஏன் காலில் கிடையாது, அம்பேத்கர் காலில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் சேத்தனுக்கு வர சவுண்டு சேத்தனுக்கான சவுண்டு கிடையாது, அண்ணாதுரைக்கான சவுண்டு. அண்ணாதுரை தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு. அண்ணாதுரை இல்லைனாக்கா தமிழ்நாடு இல்லை. ஏதாவது பெரியார் மண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது இது அண்ணாதுரை மண். பெரியாருங்கிற ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. கருத்தியல் ரீதியா எந்தவித சமரசமும் இல்லாம கூர்மையா கத்தியை தீட்டிக்கிட்டே இருந்தாலும் பெரியாரு. அதனால இந்த கத்தி வந்துட்டு சமரசங்கள் செஞ்சுக்கிட்டாலும் இவ்வளவு பெரிய பெரும் புரட்சிக்காரர் அந்த சமரசங்கள் தான். அண்ணாதுரை வந்துட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்து சில சமரசங்களுக்கு உட்பட்டு மக்களுடைய வாக்குகளை பெற்று இந்த புரட்சியை செய்யலனாக்கா 50 ஆண்டுகள் திமுக அதிமுக ஆட்சி செஞ்சு இவ்வளவு பெரிய உயரத்தை நம்ம அடைஞ்சிருக்க மாட்டோம் இல்லையா. அப்ப அண்ணாதுரை தான் முக்கியமா நம்ம, அதாவது இந்த தமிழ் மண் நடந்ததுக்கான முக்கிய பங்களிப்பு அண்ணாதுரை. நம்ம ஆரியமா திராவிடமான இந்த கருத்தியல் போடுறப்ப இது கூர்மையான கத்தி, அதை காட்டி நம்ம மிரட்டுவோம்னு சொல்லிட்டு பெரியார் தூக்கி மிரட்டுறோம், அதனால பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். ஆனா அண்ணாதுரை இஸ் த ரியல் சூப்பர் ஸ்டார், அண்ணாதுரை இஸ் ஹீரோ. அவர் இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா வந்து தெலுங்குல கலக்கிக்கிட்டு இருக்க ஸ்ரீலீலா தான் வந்து டெபியூட் மூவியா தமிழ்ல ஃபர்ஸ்ட் படமா இதுல இறங்கி இருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அண்ட் ஸ்ரீலீலாவோட பேர் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சூப்பரா இருந்தது. அவங்க இந்த படத்துக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்ரீலீலா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. நடிப்புலாம் வந்து எந்த குறையும் கிடையாது. அவங்க
தங்களை கையாண்டுகிட்ட விதமா இருக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு டெபியூட்டன் படம் தமிழ்ல, ரெண்டாவது அவங்க தெலுங்குலயுமே வந்து பெருசா அந்த அதாவது எப்படி சொல்றது, நடிச்சது கிடையாது. அழகா இருக்கிறாங்க, இந்த படத்துலயும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதுவும் 60s வரக்கூடிய கதாபாத்திரம் உடனே அந்த ட்ரெஸ்ல அந்த காஸ்டியூம்ல பார்க்கும்பொழுது போல தோணி உள்ளபடியே வந்து அழகா காமிச்சிருக்காங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்டியூம் டிசைனர்ஸுமே அழகா மெனக்கெட்டு அந்த ஃபேன் சட்டையை வந்துட்டு தச்சு அவங்க ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அழகா பொருத்தி இருக்காங்க. காலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. எல்லாமே வந்து மெனக்கெட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால ஸ்ரீலீலாவும் வந்துட்டு சூப்பர் ஆக்டிங், அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய திரைப்படமா இது இருக்கும். ஆரம்பத்துல இருந்து பினிஷிங் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் அவங்கள நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்கே தான் அந்த படத்தினுடைய கோர். எஸ்கே நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு துணிச்சா அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வழக்கம் போல தன்னுடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புல. ஜெயம் ரவிக்கும் அவருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாப்புல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அழகாக கேரி அவுட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த கிவ் அண்ட் டேக்கோட ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஜெயம் ரவி அந்த அளவுக்கு ஈவிலா தெரிஞ்சிருந்த கதைக்கு ஒரு பலம் தான். ஜெயம் ரவி ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு திடீர்னு இவ்வளோ ஈவிலா பார்க்கும்போது ஏற்றுக்க முடியுமான்னு யோசிச்சு போவோம்ல, அதெல்லாம் அவங்களை மறக்க வச்சுருவார் ஜெயம் ரவி. நீங்கள் ஜெயம் ரவியாவே பார்க்க மாட்டீங்க அவரை. அவர் வந்துட்டு ஒரு பக்கா வில்லன், அந்த கதை கொள்றக்கூடிய ஒரு கதாபாத்திரமா தான் அவர் தெரிவார். ஜெயம் ரவியா எங்கேயுமே தெரிய மாட்டாரு. அதை சூப்பரா அட்டகாசமா பண்ணிருக்கிறாப்புல. கிளாஸ் நடிச்ச எல்லாருமே கிளாஸ். கண்டிப்பா ஒரு ஹீரோவா காட்டணும்னாலே கண்டிப்பா ஒரு வில்லன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது கண்டிப்பா ஜெயம் ரவி ரொம்ப சிறப்பா பண்ணி. ஸோ நிறைய பேசிட்டோம் இந்த படத்தை பத்தி. ஒரு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க? அதான் நான் வந்துட்டு இந்த ஒரு வரியில இந்த படத்தை சொல்லணும்னாக்கா ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழர்கள் வந்து விழுந்திருந்தார்கள், மற்ற மொழி சிறுபான்மையினர் வந்து உடன் நின்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. அதுதான் அது வரலாறும் கூட. அதை அழகாக டெலிவரி பண்ணிருக்காங்க. தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லி தீ பரவட்டும் முடிச்சிடலாம். அண்ணாதுரை சொன்ன மாதிரி தான், அண்ணாதுரை கொண்டு வந்த சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 விஷயங்களை யாராவது தொடரணும்னு நினைச்சா ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அது வரைக்கும் அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றும் அண்ணாதுரையே ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்று திமுக ஆளலாம், நாளைக்கு அண்ணா திமுக ஆளலாம், ஆனால் அண்ணாதுரை தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் பொருள். ரொம்ப சிறப்பாக பேசினீங்க தமிழரசன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முரளி. நன்றி, வணக்கம். நன்றி.